பொதுவா மனுஷனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, நான் பெரியவன் ஆகணும், 10 பேருக்குள்ள நான் முக்கியமா தெரியணும் அப்படின்னு. ஆனா வேதாகமம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டரை காட்டுது. இயேசுவும் சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா சீஷர்களை நோக்கி, நீங்க வர வழியில உங்களுக்குள்ள ஏன் தர்க்கம் போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க எல்லாரும் பேசாம இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நம்மள யாரு பெரியவனா இருப்பா அப்படின்னு தர்க்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஏசப்பா அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, உங்களை யாராவது பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் மற்றவனுக்கு கடையானவனா இருக்கணும், ஊழியக்காரனா இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்துல நான் தான் முக்கியமா தெரியணும் அப்படின்னு இல்லாம மற்றவனை முக்கியமா காட்டணும், ஊழியமும் செய்யணும். இந்த விஷயத்த ஒரு மனுஷன் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா கிருபை இருந்தா அவனால முடியும். நம்ம அதற்கு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு. சிந்தித்து பாருங்க.